என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் மட்டும்தான். முட்டாள் கிட்ட பேசி ஜெயிக்கணும்னு நினைக்காத. அது எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதை தான். நேரம் தான் வீணாகும். ஏன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் கேள. ஒரு தேனி ஈ கிட்ட போய் ஏன் சாக்கடையில சுத்துற, தேன் எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமான்னு பாடம் எடுக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் ஈக்கு பூவை விட குப்பை தான் பிடிக்கும்னு. சில பேரோட ரசனை அவ்வளவுதான்பா. அவங்க கிட்ட போய் நியாயத்தை பேசுறது உன் தரத்தை நீயே குறைச்சிக்கிற மாதிரி. அதனால முட்டாள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட ஆமாப்பா நான் தான் முட்டாள்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறதான் புத்திசாலித்தனம். அவனை ஜெயிச்சு வர்ற வெற்றியை விட விலகி நின்னு வர்ற நிம்மதி தான் பெருசு. உனக்கு எது வேணும், வெற்றியா நிம்மதியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. எதிரிய கூட நம்பலாம், ஆனா இந்த 3 டைப்ல ஒருத்தன் உன் கூட இருந்தா நீ காலி. முக்கியமா அந்த 3வது ரகம் ரொம்ப ஆபத்து. கவனமா கேளு. 1, மத்தவங்கள பத்தி உங்ககிட்ட தப்பா பேசுறான்ல, அவன் உன்னை பத்தியும் மத்தவங்கிட்ட தப்பா தான் பேசுவான். அவன் நண்பன் இல்ல, நாரதர். 2, நீ கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்ற மாதிரி இருப்பான், ஆனா அவன் கண்ணுக்குள்ள ஒரு சந்தோஷம் தெரியும். அவன் மனுஷனே கிடையாது, விஷம். 3, உன் வளர்ச்சி பிடிக்காம உனக்கு எதுக்கு இது, தகுதிக்கு மேல ஆசைப்படத, உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு மட்டம் தட்டுறவன். இவங்களை எல்லாம் இப்பவே கட் பண்ணிடு, இல்லன்னா கண்ணு வச்சு வச்சு உன்னை முன்னேற விடாம ஆகிருவான். மறக்காதப்பா, வெளியில இருந்தா கவனமா தப்பிச்சிடலாம், ஆனா பகை உன் பக்கத்துல இருந்தா உயிரோட தான் சாகணும். ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருச்சே, என் வாய்ப்பு போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கியா? மண்டையில அடிச்சுக்கோ. அமேசான் பார்சல் வேணா அட்ரஸ் மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போகலாம், ஆனா ஆண்டவன் உனக்குன்னு எழுதி வச்ச சீட்டு என்னைக்குமே அட்ரஸ் மாறாது. நீ இன்னைக்கு சாப்பிடுறியே ஒரு பழம், அது விதையா மண்ணுல விழுந்த போவே அது உனக்கு தான் முடிவு பண்ணப்பட்டது. அது மரமாகி லாரியில வந்து கடைசியா உன் தட்டுக்கு வருது பாரு, அது தற்செயல் இல்லப்பா, விதி. ஒரு சாதாரண பழத்துக்கே இவ்வளவு பெரிய பிளான் இருக்குன்னா உன் வாழ்க்கை மேல கடவுளுக்கு எவ்வளவு பெரிய பிளான் இருக்கும். உனக்கானது உன்னை தேடி வரும். ஒருவேளை தேடி கைக்கு வரலன்னா கவலைப்படாத. அது வேலையோ காதலோ உனக்கு கிடைக்கலன்னா அது உனக்கானது இல்ல. முயற்சியை விடாத.